மாசம் டயன்றது வந்து 3 மாசத்துக்கு மேல ஒரு பிரசிடென்ட்டோ கவர்னரோ ஒரு பில்லு மேலேயே டெசிஷன் எடுக்காம இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அரசாங்கத்தினுடைய முடிவை உச்சநீதிமன்றம் அதற்கு உரிய சட்ட அங்கீகாரத்தை இந்த தீர்ப்பின் மூலமாக வழங்கி இருக்கிறது. ஆனா சார் என்னன்னா சார், இந்த அடுத்தடுத்து வைஸ் பிரசிடென்ட் வந்து தமிழ்நாட்டினுடைய கவர்னர் போய் பார்த்துட்டு வந்த பிறகு அடுத்த நாள் இப்படி ஒரு செய்தி வெளியாவது எல்லாம் இது ஒரு அங்க போயிட்டு வந்த பிறகு பிளான் பண்ணதா இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? இருக்கலாம். இப்ப உண்மையிலே இது அபிஷியலா நமக்கு இது வராதனால நமக்கு வந்து இந்த கூறுகளை நீங்க சொன்ன எல்லா கூறுகளையும் வச்சுதான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன் நமக்கு இந்த சந்தேகம் வருது? இவர் இந்த மாதிரி பண்ணுவாரு, இவர் ஏற்கனவே இவருக்கு பிரசிடென்ட் உண்டு, இவர் இந்த மாதிரி பண்றதுக்கு எந்தவித எல்லா முகாந்திரங்கள் உண்டு, இவருக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் மாதிரியே இவர் நடந்துக்கல, இவர் ஒரு பொலிட்டீஷியன், பியூர் பொலிட்டீஷியன் மாதிரி தான் இங்க இருக்கிற கவர்னர் நடந்துக்கிறாரு அப்படின்னு நமக்கு ஏற்கனவே மக்கள் மத்தியிலையும் மத்தவங்க எல்லா மத்தியிலையும் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆணித்தரமான கருத்து இப்ப இருக்கு. அதனால நம்ம இதை யோசிக்கிறோம். சோ அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, இந்த தீர்ப்புகள் வந்து எல்லாமே இவங்களை இரிட்டேட் பண்ணுது, இவங்களோட ஐடியாலஜியை இரிட்டேட் பண்ணுது, இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்க மாட்டேங்குது அப்படின்றதுல ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது. அதுக்காக என்ன பண்றாங்க, நம்மளை இரிட்டேட் பண்றதுக்கு, நம்ம கவர்மெண்ட்டை இரிட்டேட் பண்றதுக்கு சில விஷயங்களை செய்யறதுக்கு யோசிக்கிறாங்க. சரி, அந்த மாதிரி நிலைப்பாடுல தான் நம்ம எடுத்து இதை பார்க்கணும்.